சரியான முறையில் இடைவெளி விடாமல் வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணோம்னா நல்ல பலன் கைகொண்ட பலன் கிடைக்கணும் ஒரு வரலாறு. அந்த வரலாறை கைப்பற்றுறதுக்காக பக்த கோடிகள் எல்லாம் 6 வாரம் தொடர்ந்து வரணும் இருக்காங்க. நான் முதல் வாரம் வந்தேன், அதோட கடைசி வாரம் வந்திருக்கேன். நடுவில் வந்து என்னுடைய துணைவியார் என்னோட மனைவி வந்து 6 வாரம் தொடர்ந்து வந்திருக்காங்க. என்னுடைய அனுபவம் என்னன்றது இதுமாரி நல்ல முறையில் தான் தெரியும். இருக்கு ஐயா, இருக்குது மாற்றங்கள் இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் அதிகமான அபிவிருத்தி இருக்குது. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, நல்லபடியாக இருக்குது. மன நிறைவாக சந்தோஷமாக வரும். முருகப்பெருமானுடைய தரிசனம் பண்ண வரும்பொழுது அனைத்து பக்த கோடிகளும் வந்து தரிசனம் பண்ணுறப்போ மன நிறைவாக தான் போகிறாங்க. அந்த மனநிறைவு முருகன் பெருமான் கொடுக்கக்கூடிய அருள் அது. அந்த அருள் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றிக்கணும் கிளம்புறோம். இந்த கோயிலுக்கு வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. கடவுள் எங்களுக்கு வழி காமிக்கிறாரு. இதேமாரி கடைசி வரைக்கும் எங்களுக்கு காமிக்கணும்னு நாங்கள் வாரம் வரணும்னு இருக்கிறோம். 6 வாரம் முடிஞ்சிடுது. இதுக்கு மேல்பட்டு இன்னும் நல்லா கொடுத்தாருன்னா வாரம் வரலான்னு இருக்கிறேன். என்னுடைய வேறு எதுவும் கேட்கல ஐயா. எங்களுக்கு வியாபார ஸ்தலம், நாங்கள் செய்யக்கூடிய சிறு தொழில் தள்ளு வண்டியில் டிஃபன் வியாபாரம் பண்ணுறோம். எங்களுடைய சொந்த ஊர் திண்டிவனம். அந்த திண்டிவனத்தில் செய்யக்கூடிய அந்த தொழில் வந்து எங்களுக்கு அன்றாட தினப்படி பகவான் படியிழக்கிறது. எங்களுக்கு 2 பேர் கஷ்டத்துக்கு அந்த படியிழந்தால் மன நிறைவாக போகிறோம். சொத்து சுகன்றதுலாம் நாங்கள் ஆசைப்படலை. நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம். நோய் இல்லாமல் நல்லபடியாக வச்சுருந்தா அதுவே போகிறது. மன நிம்மதியே அதுதான். இவங்களை வரைக்கும் தொடர்ந்து அவங்களுடைய ஆயுள் மூச்சு இருக்கிற வரைக்கும் வாரம் அனுப்புறதா சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஐயனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க.